ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் என்னென்னா ஈவினிங் நைட்டு நான் ஊருக்கு போகணும். அதுக்காக வந்துட்டு ஆஃபீஸுக்கு சீக்கிரமே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் போகிற வழியில் இந்த கோவில் இருக்கும். டெய்லியும் இந்த கோவிலில் நான் சாமி கும்பிட்டு தான் போவேன். இன்றைக்கி நின்று சாமி கும்பிட்றேன். நான் போகிற பைபாஸை பாருங்கள், வெறும் லாரி மட்டும்தான் போகும். அப் அண்ட் டவுன் ஒரு டூ வீலர் எதுவுமே வராது. ஆஃபீஸில் நான் சீக்கிரமே கேட்டுட்டு நான் வந்துட்டேன். ஒரு 12 o'clockலாம் வந்துட்டு சரியான வெயில். பாப்பாவுக்கு இங்கே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் போயிருந்தேன். நல்ல வெயில். அப்படியே கடைக்குள்ளார போயிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மதியம் வீட்டுக்கு போயிட்டேன். பாருங்கள், நல்ல வெயிலில் காஞ்சி போய் வந்திருக்கேன். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. வந்துட்டு அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. டீ போட்டு குடிச்சிட்டு பசங்க குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு எங்கள் மேலே மாடியில் வந்துட்டு நான் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். ஊருக்கு போகிறதுனால நாளைக்கு தண்ணி விடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நானே வந்துட்டு மோட்டர்லாம் போட்டுட்டு செடிக்கு எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுட்டேன். பாருங்கள், எங்கள் வீட்டில் நிறைய மிளகா செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஆரஞ்சு, அப்புறம் இது வந்து வெண்டைக்காய் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டு மாதுளை வந்துட்டு கொய்யாலாம் போயிடுச்சு, செத்துடுச்சு. மாம்பழமும் செத்துடுச்சு. எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், எல்லா செடியிலும் என்னோடய மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள், நான் கொஞ்ச நாள் நல்லா பூத்துச்சு, பூத்து ஓஞ்சிடுச்சு. மறுபடியும் துளிர் எடுத்து முட்டு நிறையா விட்டுருக்கு. இந்த செடியை விட்டுட்டு வர்றதுக்கு தான் மனசே இல்லை எனக்கு. நான் போகிறதுக்குள்ளே காஞ்சுதான் என்னான்னு தெரியல. மேக்ஸிமம் வந்துட்டு சண்டே நைட்டு கிளம்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். செடிக்காக அவசரமே நான் ஊருக்கு போயிடணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். இது வந்து ஜீரக செடி. அது வந்துட்டு நல்லா பூ விட்டு வந்திருக்கு. இந்த மீட்ரு வந்துட்டு நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் ஊருக்கு போயிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஊருக்கு கிளம்பிட்டோம். பாப்பா பார்க்கறதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க, ரித்தன்யா எங்க அம்மா. எங்க போறோம்? தாத்தாவை பார்க்க ஊர் கிளம்பிட்டாராம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப ஊர் கிளம்பிட்டோம். பத்திரமா இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் திருச்சியில சேர்க்கணும். டிக்கெட் போய் எடுக்கணும். எங்கே எடுக்கணும்னு தெரியல. ஏடிஎம் போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போய் கொண்டு வந்தோம். நானும் பாப்பாவும் அம்மா வாங்க கீழே விட்டுட்டு நானும் பாப்பாவும் மட்டும் டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டுருக்கோம். மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். மேலே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு நான் டிக்கெட்டு எடுத்துகிட்ருக்கேன். பாப்பா வந்துட்டு அவங்க வந்துட்டு வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்காங்க. 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டேன் டிக்கெட்டுக்கு. நான் ஆளுக்கு 250 நினச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு 500 தான் வந்துச்சு. ஓப்பன் டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா பிளான் கிடையாது, ஊருக்கு போகிற பிளான் இல்லை. திடீர்னு தான் சரி, பாப்பா பிறந்துமே 10 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. சரி, இதுக்கு மேலேயும் போகலன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் திடீர்னு பிளான் பண்ணிட்டு தான் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வரோம். ஸ்டேஷன் வந்தாச்சு. பாருங்க, எங்கள் மம்மி வினித்ராவனை பாருங்க. அப்படியும் செம்மையா வேர்க்குது. செம்ம வேர்வை. குளிச்சுட்டு தான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுமே செம்மையா வேர்க்குது. ரெடி ஆயிட்டோம். ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கொஞ்சம் கீழே கம்மி. ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயினில் மூவ் ஆகிடுச்சு. ஆச்சியும் தம்பியும் ஒன்றா உட்காந்துக்கிட்டாங்க. நானும் பாப்பாவும் தனியாக உட்காந்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா பசங்க விளையாண்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க.
இப்போ சென்ட்ரல் இறங்கிட்டோம். சென்ட்ரல் இறங்கி பார்க் போகணும். ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளவு எப்படி போறோம்னு தெரியல. தண்ணி இல்லை, அதனால நானும் பாப்பாவும் தண்ணி வாங்க போயிட்டோம். தண்ணி வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஒரு பாட்டிலில் தண்ணி இருந்துச்சு, ஒரு பாட்டில் இப்போ காலி பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு பாட்டிலில் மட்டும் கூலிங் தண்ணி பிடிச்சிக்கிட்டோம். தண்ணி வாங்கிட்டு பார்க் ஸ்டேஷனுக்காக அப்படியே சென்ட்ரல்லேருந்து கிராஸ் பண்ணி பாருங்கள், சென்ட்ரல்லேருந்து கிராஸ் பண்ணி பார்க் ஸ்டேஷன் பாருங்களேன். இங்கே தான் போகிறாங்கன்னே தெரியல, இவ்வளோ கூட்டம். நல்ல சில்லுன்னு காற்று வருது, சூப்பரா காற்று வருது. நாங்க வந்துட்டு இப்போ டிஃபன் வாங்க போறோம். நானும் பாப்பாவும் அப்படியே ஆப்போசிட்ல வந்துட்டு ஹோட்டல்ல போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வரலான்ட்டு வெளியில ரெஸ்டாரண்ட நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். செம்மையா இருக்குது. சொல்லு, என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா, டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்சலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அம்மா வந்துட்டு நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க. பாட்டி சாப்பிட்டு இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிளாட்ஃபார்ம் போடவே இல்ல, போடவே இல்ல. அதனால கொஞ்சம் பயமாவும் இருக்கு. கம்மியா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனாலுமே எப்படி போக போறோம்னு தெரியல. பாப்போம், ட்ரெயின் கும்பலா இருக்கா ஃப்ரீயா இருக்கான்றத பாக்கலாம். பிளாட்ஃபார்ம் போட்டானா பேசாம நாங்க எண்ட்ல போய் சைலண்டா உட்காந்துக்குவோம். பிளாட்ஃபார்ம் போடல. ஆட்சியாலும் உட்காரவே முடியல ரொம்ப நேரமா. தம்பியும் தூங்கிட்டான், தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. ட்ரெயின் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பிளாட்ஃபார்மும் ஒன்றும் போடலை. ஆச்சி கீழே நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு வந்து பேகை தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டாங்க. ஆனால் பாப்பா மட்டும் தூங்கவே இல்லை. ட்ரெயின் வர்ற வரையும் தூங்கவே இல்லை, விளையாண்டுக்கிட்டே சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக பிளாட்ஃபார்ம் போட்டான், ட்ரெயினும் வந்துடுச்சு. அடிச்சு பிடிச்சிட்டு மேலே ஏறி போய் ட்ரெயினில் ஒரு சீட்டில் ஃபுல்லாக நாங்கள் உட்காந்துட்டோம். ஆனால் ஏற்ற மாதிரி இருக்க லேடி வந்துட்டு சண்டை போட்டு எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் போக போக எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. தண்ணிலாம் கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஒரு வழியாக திருச்சி வந்துட்டு ஒரு 4:10 வந்து இறங்கிட்டான். வந்து இறங்கிட்டோம். நானும் பாப்பேன் வந்துட்டோம். இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம். வந்துட்டோம். சப்வே வழியாக வெளியில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் வழியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் அடுத்து வந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பணும். நாங்கள் போனோடனே பஸ்ஸும் வந்துடுச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு பாப்பா பார்க்குற வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை வாட்ச் பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.